கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லலாமா? எப்படி ஆரம்பித்த வருஷமே நீ ஆட்சிக்கு வந்துருவீங்களா? அது ஆணவ பேச்சு இல்லையா? அந்த 5 வருஷம் வேலை செய்வாங்களாம், எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா பூரா அவ்வளோ பேர் காப்பி அடிப்பானா? நம்ம கொண்டு வந்து அவ்வளோ பேர் காப்பி அடிக்கிறான், அவ்வளோ பேர் காப்பி அடிப்பானா? ஆனால் நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னால் அது ஆணவத்தியமா உறுதியாக ஜெயிப்போம். 200 சீட்டு அவ்வளோ பேர் சொல்ல ஒரு உறுதி. அதுக்கான வேலை செய்வது தான் ரொம்ப முக்கியம். அந்த திட்டத்தில் நமக்கு இதை போன்ற அறிவு சார்ந்த மனிதர்களும் உடன் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்குலாம். எவ்வளவு தைரியமாக இன்னைக்கு சொல்ல முடியுது பாருங்க. 200 தொகுதிகளில் திமுக டெபாசிட் இருக்குங்கிறாங்க. சொல்ல முடியுதுல்ல? நடக்குமா? அது அவ்வளவு பெரிய கொலை நடந்து அந்த கொலைப்பழி திமுகவின் மீது விழுந்த பொழுது கூட திமுக டெபாசிட் இருக்காது. நீ சொல்றீங்க இவ்வளவு காரியங்கள் பண்ணிவிட்டு, இவ்வளவு 3 வருஷத்துல இவ்வளவு கூடின்னு சொல்லிவிட்டு, நான் சொல்றேன் முதல்வரை போல நம்ம போய் பேசுற மேடை பூரா சொல்லி என்ன ஏத்தணும்னா முதல்ல 200 சீட்டை கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கலைஞரை வெல்வேன் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்க ஆட்சியில திட்டங்கள்ல எல்லாவற்றிலும் அப்படி என்னன்னா அப்படி தாண்ட வேண்டியதா காலம் வழங்கியிருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். 183 சீட்டு ஜெயிச்ச திமுக, அதுதான் பெரிய வெற்றி. அந்த வெற்றியை தாண்ட வேண்டிய இடத்துல நம்ம பொறுப்புல இருக்கோம்.